நான் என்ன சொல்றேன்னா இப்ப விஜய் பத்தி குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. எது குறை சொல்லணும் என்ன சொல்ல நாங்க சொல்லணுங்க. நாங்க தானே அவரை தேர்ந்தெடுத்தோம், நாங்க தான் குறை சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா திமுக கட்சிக்கார இதோட வாய் முடிக்கணும், அமைதியா இருக்கும். திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னு வைய நாங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து போட்டுக்கிற செட்டு தினெல்லாம் அவுத்துட்டு ஒதிப்போம், ஓட விட்டு ஒதிப்போம். வச்சுக்கவே கூடாது, எங்க விஜய் கிட்ட வச்சுக்கவே கூடாது. எங்க விஜய் என்ன தப்பு பண்ணாரு, முன்ன விஜய் பத்தி பேசுறதே தப்புன்ற. நீ எலும்பு ஓடிப்பேன் கையை ஓடிப்பேன், நான் என்னத்தை ஓடிச்சுப்பேன், மேல கையை வச்சுப்பாரு. ஏங்க நீங்க இப்ப எப்படின்னாக்கா இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, எல்லாத்துலயும் பார்த்தா லஞ்சம் தான். இவ்வளவு அவளத்தையும் வாங்கி எடுத்தோன்னே நீங்க கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. எத்தனை 10 லட்ச ரூபா கோடி வச்சுட்டு போயிட்டீங்க. அது எப்படி அது நீங்க அப்ப கணக்கு வழக்கு எடுத்தா விஜய் நீங்க அடிப்பீங்க ஒதுப்பீங்களா? தொட கூட முடியாது விஜய். அவங்க சும்மா பேசலாம், தொட கூட முடியாது. தொட்டாங்கன்னா அவன் கெட்டான். விஜய் தாங்க வருவாரு. விஜய் தவிர வேற யாரும் இல்லை. அடுத்த விஜய் தான் சிஎம். வணக்கம் நண்பா. சூப்பர் சூப்பர். இதுதான் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களின் புரிதல். இதுதான் மாற்றம். 100 பொய்ய சொல்றதுக்கு திராவிட மாடல் ஆள் இருந்தா 1 கோடி பேர் அன்பு செலுத்தருக்கு எங்க அண்ணனுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அன்பு, இதுதான் மாற்றம். மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யார் ஊழல் பண்ணா, யார் லஞ்சம் வாங்கினா எல்லாம் வீட்டுக்கு அனுப்பு, மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் உட்கார வச்சிருக்கிறாங்க. 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி உட்கார்ந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க. 2.5 மாசத்துக்கு முன்னாடி வந்த கட்சி கேள்வி கேட்கறேன்னா சந்தோஷம், உன் கேள்வி ஆனந்தமான விஷயம். ஆனா 75 வருஷ கட்சி இருக்கிறப்ப, 50 வருஷ கட்சி இருக்கிறப்ப நீ இந்த கேள்வி கேட்கவே முடியாது. கேட்டா தூக்குவாங்க. எத்தனை போராட்டம் இந்த ஆட்சியில பண்றீங்க? மனசு ஏதாவது கண்டிக்கிறாரா? இதெல்லாம் தூண்டி விடுற போராட்டம். புரிஞ்சுதுங்களா? உண்மையான விஷயத்த மக்களுக்கு எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதுங்களா? நல்ல மனுஷன், மக்களை நேசிக்கிற நல்ல குணத்தை எங்க அண்ணா வச்சிருக்கிறாரு. சூப்பரான ஆட்சிய கட்டமைச்சு கொண்டு வருவாரு. வேணா எழுதி வச்சுக்குங்க. இந்த திராவிட மாடல் உதயநிதி என்ன பதவி வெறி, போதை பதவி வெறி. புரிஞ்சுதுங்களா? இருக்கிற பொய்யெல்லாம் அவர் மேல போட்டு இருக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க, புரிஞ்சிருக்கிறாங்க. தாவேகா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. இதை அசைக்க எந்த கொம்பனாலே முடியாது. நன்றி.